தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, யார் அந்த சிலர்? சபையில் இருக்கிற சிலர் தான் என்ன செய்கிறாங்க? அவர் தாமதிக்கிறார், அவர் இன்னும் வரலையே, மாறானாதா வாருமையா சீக்கிரம். ஆமாம், ஏன் அப்படின்னா சபை தான் அப்படி பாடும். இதெல்லாம் எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பாட மாட்டாங்க. நமக்கு தான் தெரியும் அவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது குழந்தையா இல்லை, ராஜாதி ராஜாவா வருவார். வெள்ளை சிங்காசனத்தின் மீது வருவார், மேகங்கள் மீது வருவார், எக்காலம் முழங்க வருவார், எல்லார் கண்களும் காண பகிரங்கமாக ஒரு நாள் வருவார். அன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் தத்தளிக்கும். அல்லேலூயா. கவனிங்க, அவர் வருகிறார் அவர் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா தாமதிக்கிறார் அப்படின்னு என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லுங்க? எனக்கு. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துகிறார். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துகிறார். தன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இல்லை. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அப்படி இந்த ஒருவரும் அப்படின்னா சபையில் சேர்க்கப்பட்ட எல்லா ஆடும் எல்லா மனிதனும் உள்ளே வந்து வெளியே போய் ஆண்டவரை அறியாமல் போகிற, ஆண்டவரை மறக்கிற இவங்க எல்லாரையும் தான் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு வாட்டி அவருடைய அன்பு ருசி பார்த்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. விசேஷமாக அவருடைய ஆலயத்தில் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாது. இப்படி கெட்டு போகக்கூடாது என்று எல்லாரும் என்ன செய்யணுமா, மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விளங்குதா? அவர் எதுக்கு பொறுமையாக இருக்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் சீர் பொருந்த வேணுன்றதுக்காக. அவர் எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், முழுமையுமா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.